இன்றைக்கி நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக உளுந்து போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. அதுக்கு 100 கிராம் உளுந்து எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது சூடு ஏறாமல் மாவு நல்லா பொங்கி வரும். கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக ஊற வச்ச தண்ணியே கொஞ்சமாக ஊற்றி வெண்ணெய் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. மாவு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கட்டும். இப்போ இந்த மாவை நல்லா ஒரு விஸ்க் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கங்க. மாவு நல்லா புசு புசுன்னு உப்பி வரணும். இதே இது நம்ம கிரைண்டரில் அரைச்சோம்னா இது செய்ய வேண்டியதில்லை நமக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/4 கப் அளவுக்கு பொடிசா நறுக்கின தேங்காய் துண்டு, 1/4 கப் கேரட் நல்லா பொடிசா நறுக்கினது, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்துக்குங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. போண்டா போடுறதுக்கு முன்னாடி கையை நல்லா தண்ணியில் நனைச்சிக்கிட்டு உருட்டினீங்கன்னா நல்லா பால் மாதிரி உருட்ட வரும். நல்லா சூடான எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட போண்டா நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுங்க. கூடவே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக